இந்த பர்ச்சேஸ் அண்ட் டிமாண்ட் வந்து எந்த இடத்துல ப்ளே பண்ணுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சாதாரணமா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுனா, இப்போ இந்த ஆயில் க்ரூட் ஆயிலோட விலை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல டபுள் த பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் த வார். இந்த ஈரான்ல போர் நடக்கிறதுனால எண்ணெய் அந்த க்ரூட் ஆயிலோட விலை வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊர் பழக்கத்துக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல தக்காளி வந்து கிலோ 50 ரூபாய்க்கு வாங்குவோம். அப்புறம் மழை பெய்யுது இல்ல வேற ஏதாவது நோய் தொற்று இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதே தக்காளி வந்து 100 ரூபாய்க்கு வந்து மாறிடும். அதே 1 kg தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல 50 ரூபாய்க்கு வித்தது இன்னொரு குறிப்பிட்ட காலத்துல 100 ரூபாய்க்கு போயிடும். பிகாஸ் த டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சிமிலர்லி நிறைய பேருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்ட்டுனா க்ரூட் ஆயில் தேவைப்படுது. ஆனா க்ரூட் ஆயிலோட ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா அங்க வார் நடக்கிறதுனால க்ரூட் ஆயிலோட ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப நிறைய நாடுகள் வந்து என்ன பண்றாங்க, இந்த க்ரூட் ஆயிலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து என்ன பண்ணுது அப்படின்ட்டுனா பிரைஸ் இன்க்ரீஸ்க்கு வழிவகுக்குது. அப்போ பிரைஸ் இன்க்ரீஸ்க்கு நிறைய வழிவகுக்கிறதுனால நம்ம ஊர்ல இருந்து போயிட்டு இங்க வாங்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டுனா நிறைய ரூபாயை கொடுத்து நிறைய டாலர்ஸ் கொண்டு போனாதான் அங்க போய் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டுனா இந்த க்ரூட் ஆயிலை வாங்கிட்டு வர முடியும். அப்ப இவங்க கிட்ட ரூபாய் இருக்கு, நம்ம ஊர்ல இருக்க மக்கள்கிட்ட ரூபாய் இருக்கு. ஆனா அவங்க போய் என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு இந்த க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு டாலர்ஸா ஃபர்ஸ்ட் ஆர்பிஐல மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த க்ரூட் ஆயில் வாங்க போகக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டுனா நிறைய ரூபாயை கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு நிறைய டாலர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லையா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நிறைய ரூபாயை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நிறைய டாலர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சிம்பிளி டாலர் நிறைய தேவைப்படுது, அதற்கு நிறைய ரூபாய் வந்து கொடுக்க வேண்டியதா புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கு. சிமிலர்லி டாலரோட டிமாண்ட் ரொம்ப அதிகரிக்குது. ஏன்னா இங்க எண்ணெயின் டிமாண்ட் வந்து அதிகரிச்சதுனால அப்ப நம்ம நிறைய ரூபாய் கொடுத்தாதான் நமக்கு $1 கிடைக்கும். இங்க தக்காளியோட டிமாண்ட் அதிகரிச்சதுனால 50 ரூபாயில இருந்து தக்காளியோட விலை 100 ரூபாய்க்கு போன மாதிரி இங்க டாலரோட டிமாண்ட் அதிகரிக்கிறதுனால 85 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்த டாலரை இப்ப நம்ம 95 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய அளவுக்கு ரூபாய் வந்து நம்ம அதிகமா கொடுக்க வேண்டியதா இருக்கு. and this is called inflation. this is called inflation. ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுனா ஒரு காலத்துல நம்ம வந்து 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த தக்காளி ரொம்ப அதிகமான அளவு விலை, அதாவது டிமாண்ட் வந்து அதிகரிக்குது, தக்காளியே கிடைக்கல, தக்காளி பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னா ஒரு தக்காளி வந்து 1 கிலோ தக்காளி வந்து 100 ரூபாய்க்கு போகும். 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம் 1 கிலோ, அது வந்து 100 ரூபாய்க்கு போகுது. ஏன் போகுது? ஏன்னா தக்காளியே கிடைக்கல, டிமாண்ட் அதிகமா இருக்கு, நிறைய பேருக்கு தேவைப்படுது, அப்போ விலை தன்னை போல உயருது. இதை எப்படி நம்ம சாதாரணமா புரிஞ்சுக்கிறோமோ அதே போல ஆர்பிஐ கிட்ட போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து எனக்கு நிறைய டாலர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் அவங்க நிறைய டாலர்ஸ் கேட்கறாங்கன்னா இந்த டாலர்ஸை எடுத்துட்டு போய் தான் அவங்க வெளிநாடுகள்ல இந்த மாதிரி க்ரூட் ஆயிலோ இல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அவங்க டாலர்ஸ் தான் பயன்படுத்தணும். இந்தியால இருந்து வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரக்கூடிய பிசினஸ் ஆண்டர்பிரனர்ஸ் இப்ப எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்ட்டுனா they have to give them dollars. அப்ப டாலர்ஸ் இந்தியர்கள் யார்கிட்ட வாங்குவாங்க? ஆர்பிஐ கிட்ட வாங்குவாங்க. ஆனா ஆர்பிஐ கிட்ட டாலர் பற்றாக்குறையாக இருந்ததுன்னா, ஆர்பிஐ கிட்ட நிறைய டாலர் இல்ல